ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, கடவுள் ஏன் துன்பங்களை அனுமதிக்கின்றார் என்ற தலைப்பை எடுத்துட்டு பேசலாம். மக்கள் பலமுறை இந்த கேள்விகளை கேட்பதுண்டு. மக்கள் ஏன் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள்? கேதார்நாத்தில் வெள்ளம் ஏற்படுது, நிலநடுக்கம், சுனாமி, கண்ணுக்கு தெரியாத கிருமிகளால் மக்கள் கொத்து கொத்தாக இறப்பது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குது. கோடிக்கணக்கான மக்கள் இறக்கின்றனர். இந்த நேரங்களில் பகவான் எங்கு இருக்கிறார் என்று கேட்பதுண்டு. பக்தர்களும் மரணமடைகின்றனர், யாத்திரை சென்றவர்கள் மரணமடைகின்றனர். அப்போதெல்லாம் பகவான் ஏன் இதனை தடுக்கவில்லை அப்படின்னு கேட்கிறாங்க. இது சாதாரண மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் கிறிஸ்துவ சமுதாயத்திலும் இப்படிப்பட்ட கேள்விகளை எழுவதை பார்க்கலாம். இவ்வளவு துன்பங்கள் இருக்கும் பட்சத்தில் பகவான் எங்கு உள்ளார்? கடவுள் ஏன் உதவி செய்யவில்லை? இப்படி கேள்வி கேட்கும் பட்சத்தில் மக்கள் பகவானை குறை கூறுகின்றனர். குறை கூறுவது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பகவானுக்கு எதை செய்ய வேண்டும் என்று தெரியாதது அப்படின்னு நினைப்பதாக உள்ளது. பகவான் இந்த மொத்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அதனை பராமரித்து வருகின்றார். அவருக்கு தெரியும் இந்த பிரபஞ்சம் எவ்வாறு செல்லும் என்பது. இந்த உலகம் துன்பங்கள் நிறைந்தது மட்டுமல்லாமல் மக்களுக்கு துன்பங்கள் ஏற்படுகின்றது என்பது பகவானுக்கு கண்டிப்பாக தெரியும். அதற்கான தீர்வானது பகவானிடம் உள்ளது. சில மக்களுக்கு அத்தகைய தீர்வு தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த தீர்வு உங்களுக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பகவானுடைய திட்டங்களை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பைபிளில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நபருக்கு வேலை கிடைக்கவில்லை, எனக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள் வருகிறது என்று இறைவனிடம் கேட்டார். நீங்கள் ஏன் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்றார். பகவான் அவரிடம் தீர்வு சொல்லவில்லை, மாறாக அவரிடம் சில கேள்விகளை கேட்க தொடங்குகிறார். இந்த சிருஷ்டி எவ்வாறு படைக்கப்பட்டது? தண்ணீர் எங்கிருந்து வந்தது? அக்னி எவ்வாறு உருவாகின்றது என்று கேட்கிறார். அதற்கு அவனிடம் எந்த விதமான பதிலும் இல்லை. பகவான் அவனிடம், நான் உன்னிடம் என்னுடைய திட்டங்களை உனக்கு சொல்லவும் செய்வேன், ஆனால் அதனை புரிந்து கொள்ளும் புத்திசாலித்தனம் உன்னிடம் இல்லை. இதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இதுவே இதற்கான விளக்கம். பகவானுடைய பதில்களை புரிந்து கொள்வதற்கும் புத்திசாலித்தனம் தேவை. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சரி, பகவானுடைய பதில்களை புரிந்து கொள்ளலாம் அல்லது முடியாமல் போகலாம், அது ஒரு புறம் இருக்கட்டும். பகவான் என்பவர் கருணை மிக்க நபர், கருணை கடல் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அவர் எவ்வாறு இவ்வளவு கொடூரமான முறையில் நடக்கிறார் என்று கேட்பார்கள். அவர் தீர்வினை அளிக்க வேண்டாம். இத்தனை ஒன்றுமறியாத மக்கள் மடிகின்றனர், கற்பழிப்பு, தீவிரவாதம் போன்றவை நிகழ்கின்றது. இதன் மூலம் மக்கள் பொதுவாக பகவானை கொடூரமானவர் என்று வாதிடுகின்றனர். இவ்வளவு விஷயம் நடைபெறும் போது பகவான் மிகவும் அனைத்து கருணையின் கடல் என்று எவ்வாறு கூற முடியும்? கடவுள் என்பவர் பரதுக்க துக்கி என்று அழைக்கப்படுகிறார். பிறருடைய துன்பத்தை கண்டு துன்பப்படுபவர் என்று அர்த்தம். சரி, இதற்கான விடை என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நீதிபதி இருக்கிறார். அவர் தினசரி பலவிதமான தீர்ப்புகளை வழங்குகிறார். அவருக்கும் குடும்பம், குழந்தைகள், உறவுகள் போன்றவை உள்ளனர். அவர் தினசரி தண்டனைகளை வழங்குவதன் மூலம் தன்னுடைய கடமைகளை செய்கிறார். அவரை நாம் கொடூரமானவர், இரக்கமே இல்லாதவர் என்று சொல்ல முடியுமா? அவர் தன்னுடைய கடமையை செய்கிறார், அவ்வளவே. கடவுளும் நீதிபதி போன்றவரே. ஜென்மாதி அஸ்ய யதோ அபிக்ஞஸ்வராட், பகவானை பற்றிய ஸ்லோகத்தில் அபிக்ஞஸ்வராட் என்று வருகிறது. அவர் ஒரு நீதிபதி அல்லது அரசனை போன்றவர். அவர் தன்னுடைய நீதியின் மூலம் தன்னுடைய செயல்களை செவ்வனே நிறைவேற்றுகிறார். நாம் எப்படி அவர் செயல்படவில்லை என்று கூற முடியும்? மாறாக
நாம் ஏன் எதுவும் செய்யவில்லை? பகவான் அனைத்து செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய தூய பக்தர்களை அனுப்பி கடவுளை பற்றிய செய்திகளை சொல்ல செய்கிறார். வேதங்கள், சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்களை அளிக்கின்றார். ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்றவற்றை கருணையோடு அளிக்கின்றார். ஆனால் நாம் அதனை புரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. எனக்கு நேரமில்லை என்று கூறுகிறோம். உங்களிடம் இதனை படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நேரம் இல்லை என்றால் கடவுள் எப்படி தங்களுக்கு உதவ முடியும்? சட்டத்தின்படி கொலை செய்தால் தண்டனை கிடைக்கும் என்று அனைவருக்கும் தெரியும். ஜெயிலில் தண்டனை காலங்களில் ஒழுக்கமான முறையில் நடந்து கொண்டால் தண்டனை காலம் குறைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அதேபோல் பகவான் தன்னுடைய சாஸ்திரங்கள் மற்றும் உபதேசங்களை அளிக்கின்றார். அதனை வெறுமனையே நாம் பின்பற்ற வேண்டும். இதன் மூலம் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். பகவானுடைய உபதேசங்களை பின்பற்றவில்லை, வழிகாட்டுதலும் ஏற்க மாட்டேன், நான் தான் தோன்றித்தனமாக செயல்படுவது என்று இருக்கும்போது பகவானை குறை கூறுவதில் எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? இப்படி இருந்தும் கூட பகவான் நமக்கு அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் உபதேசம் மற்றும் வழிகாட்டுதல்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அதனை ஏற்பதற்கு தயாராக இல்லை என்றால் தீர்வு எங்கனம் கிடைக்கும்? ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு கிணற்றில் ஒரு நபர் தவறி விழுந்து விடுகிறார். மேலே உள்ள நபர் ஒரு நீண்ட கயிற்றை கீழே போட்டு அதனை பிடி, நான் உன்னை மேலே ஏற்றி காப்பாற்றுகிறேன் என்று கூறும்போது, நான் கயிற்றை பிடிக்க மாட்டேன், என்னை எப்படியாவது மேலே ஏற்றுங்கள் என்று கூறுவது எப்படி நியாயமாக முடியும்? கயிற்றை பிடித்தால்தான் மேலே ஏறி வர முடியும். அதுபோல் பகவானுடைய உபதேசங்களை, சாஸ்திரங்களை, பக்தரின் வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்ற முயல வேண்டும். துன்பங்கள் வருவதற்கு நாம் தான் காரணம். மற்றவர்களையோ கடவுளையோ குறை கூறுவது முட்டாள்தனம். கடவுள் கண்டிப்பாக துன்பங்களை தருவதில்லை. பகவானுடைய உபதேசங்களை புறக்கணித்து நாம் நம்முடைய சொந்த யோசனைகளினால் துன்பங்களை வரவழைத்துக் கொள்கிறோம். இவ்வளவு விஷயங்களை செய்துவிட்டு கடவுளிடம் என்னை காப்பாற்று என்று கூறுவது எவ்வாறு நியாயமாக முடியும்? கொலை செய்த நபருக்கு ஜெயில் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு தண்டனை வேண்டாம் என்று கூறும்போது ஏன் கொலை செய்தார் என்ற கேள்வி எழக்கூடும். ஏற்கனவே நாம் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கின்றோம். மாறாக நாம் பகவானை குறை கூறும்போது 2 மடங்கு துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். நாம் பாபம் செய்கின்றோம், தவறான செயல்களை செய்கின்றோம். இது மட்டும் போதாது, இன்னும் உச்சத்திற்கு சென்று பகவானே குறை கூறும் அளவிற்கு செல்வது என்பது மிகவும் ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நமக்காக அனைத்தையும் செய்ய தயாராக இருக்கும்போது நாம் அவருக்கு எதுவும் செய்யாதது அவருக்கு எப்படி இருக்கும்? முதலில் நாம் பகவான் நமக்காக என்ன செய்கின்றார் என்பதை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். மேலும் பகவான் இவ்வாறு செய்கிறார் என்றால் ஏன் செய்கின்றார், எதற்காக செய்கின்றார், ஏன் துன்பங்கள் வருகின்றது என்பதை பார்த்தோமானால் நம்முடைய அனைத்து விதமான துன்பங்களுக்கு காரணம் நாம் தான், நம்முடைய அறியாமைதான் என்பதை நமக்கு புலப்படும். கடவுள் இதற்கு காரணம் கிடையாது என்பது நன்கு விளங்கும். நம்முடைய கர்மங்களுக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கின்றது. நீதிபதி எவ்வாறு செயல்படுகிறாரோ அவ்வாறே பகவான் கருணையோடு தன்னுடைய தூதல்களின் மூலம் செய்திகளை அனுப்புகின்றார். கடவுளை குறை கூறுவதை விட்டுவிட்டு நாம் பகவானுடைய உபதேசங்களை பின்பற்ற முயற்சிப்போம். 1 அடி பகவானை நோக்கி நாம் எடுத்து வைப்போம். அவர் நம்மை நோக்கி 100 அடி எடுத்து வைக்க தயாராக இருக்கிறார். தவறான செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு முயற்சிப்போம். குற்றங்கள் புரியாமல் பார்த்து கொள்வோம். மாறாக பகவானின் உபதேசங்களை பின்பற்றுவோம். அதன் பிறகு பகவான் நமக்கு என்ன செய்கிறார் என்று நாம் பார்ப்போம். ஸ்ரீல பிரபுபாதர் கூறுவார், அற்புதங்கள் நிகழ்வதை எதிர்பாருங்கள் என்பார். வெறுமனே கடவுளின் உபதேசங்களை பின்பற்றுங்கள், பின்பு கடவுள் எவ்வாறு அற்புதங்களை நிகழ்த்துகிறார் என்பதை காணலாம். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையின் உபதேசங்களின் மூலம் தன்னிடம் சரணடையுமாறு கூறுகிறார். அவர் நம்மை கட்டாயப்படுத்தவில்லை. பகவானின் உபதேசத்தின்படி நாம் அவரிடம் முழுமையாக சரணடையும் பட்சத்தில் அவர் நம்மை ரட்சிக்க தயாராக உள்ளார். ஆனால் நாம் தான் அவரிடம் சரணடைவதற்கு தயாராக இல்லை. இதுவே தீர்வு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே
Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare